அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் ஐடியாவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி நண்பர்களே. ஆம், இந்தியான் வீடியோ ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்ல வேண்டிய விடயத்தை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி நீங்கள் டிஸ்லைக் பண்ணிவிட்டு போய்கொண்டே இருங்க. அதாவது எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால், நேற்று நாங்கள் ஒரு சிறு நண்பர் மாதிரி சேர்ந்து கதை கேட்க ஒரு கதைச்ச விடயம் தான். இந்த உலகில் பெண்ணுக்கு ஆணை பிடிக்கும், ஆணுக்கு பெண்ணை பிடிக்கும். இது இயல்பு, அதில் தப்பே இல்லை. ஆனால் ஆணுக்கு கல்யாணம் கட்டின ஆளுக்கு என்ன ஒரு பெண்ணை பிடிக்குதுன்றதுல அது இயல்பு அல்ல. அது ஏதோ ஒரு பிரச்சனை சொறி இருக்குது அதுக்குள்ள. அந்த சிறங்குக்கு புண்ணுக்கு எண்ணெயில் ஊற்றணும் என்றுதான் சுருக்கி சொல்ல போனால் அதுதான் உண்மை. ஸோ அந்த நிலையில் அதாவது ஒரு சின்ன விடயத்தை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகும். அதாவது எனது மகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. அது ஹிந்திக்கார பெண்ணுன்ற ஒரு ஹிந்திக்கார இது இங்கே சேர்ந்து படிக்குது. ஸோ அந்த பிள்ளைக்கு இங்கே போகிறது. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு மனக்கவலை. அப்போ என்ன கவலைன்றதை இந்த மகளுக்கே அதை சொல்லியிருக்கு. அப்போ இதை மகள் எங்கள் அம்மா அதை தாக்கி சொன்ன அப்புறம் அவன் எனக்கு சொன்னான். ஸோ இப்படிண்டு அப்போ என்ன அவைக்கு தேப்பன் இல்லை, தேப்பன் டைவர்ஸ். ஸோ தேப்பன் பிரிஞ்சு இருக்குது, தாயும் பிரிஞ்சு இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் அவருக்கு அப்பா இல்லைன்ற ஒரு கவலை அந்த பிள்ளைக்கு இருக்குது. ஸோ அந்த கவலை உண்மையாக புரியக்கூடியதாக இருக்குது. இயல்பான ஒரு விடயம். ஒரு பிள்ளைகளுக்கு பெற்ற தாது தேப்பனும் இல்லாட்டி ஒரு கவலை ஒன்று தானாக வரும். ஏன்னா அவர்கள் மனம் விட்டு கதைக்கவோ மனம் விட்டு சிரிக்கவோ ஒரு முதல் தேவையான ஆட்கள் அவை தான். ஸோ அந்த நிலையில் அந்த எங்களோட புலம்பெயர்ந்த தேசங்களோ இல்லாட்டி இலங்கையிலோ சரி, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த டைவர்ஸ்ன்றது ஒரு சிம்பிளான மேட்ரு. அதாவது ஒரு விஷயத்தை அது பெரிய வேலையே இல்லாது டைவர்ஸ் எடுக்கிறது. உண்மையாக அந்த டைவர்ஸ் எடுக்கிற ஆட்களுக்கு நாங்கள் இந்த முன்னுரிமைன்றதை கொடுக்கக்கூடாது. இந்த விதவிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் இந்த முதலாவது சொல்லப்போனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த டைவர்ஸ் எடுத்தாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைவர்ஸை நாங்கள் வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதோட டைவர்ஸ் எடுக்கிறாக்களை டைவர்ஸ் எடுத்தாக்களை ஒரு பொது இடங்களுக்கு விடக்கூடாது. ஏன்னா அவர்களை எங்கேயோ இடத்த ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா இவர்கள் இன்னும் அதை பெரிய அளவில் கொண்டு வரார்கள் அந்த பிரச்சனைகளே. அதாவது இவர்கள்லாம் அந்த சிம்பிள் மேட்டர் அப்படி. அப்போ இந்த நிலையில் நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, இந்த பிள்ளைகள் நிலை அப்படி. இந்த பிள்ளைகள் அதாவது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பெற்ற பிள்ளைகள் நிலையை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மனக்கவலை தான் அதுகளுக்கு. அதாவது இப்போ டைவர்ஸ் எடுத்தால் மட்டும் போதாது. இவர் ஒரு கல்யாணம் கட்டி பிள்ளையை பெறுவார், அவன் ஒரு கல்யாணம் கட்டி பிள்ளையை பெறுவார். ஸோ மொத்தத்தில் சொல்ல போனால் இவைக்கு இப்போ அந்த பிள்ளை இந்த பிள்ளை அந்த பிள்ளைன்னு பல பிள்ளைகள் இப்போ. ஸோ இவர்கள் ஒரு மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த பிள்ளைகள்ன்ற கவலைப்படுறதே இல்லை இவர்கள் என்றுதான் சொல்லணும். ஏன்னா இவர்கள் உண்மையாக இந்த பிள்ளைகளை கவலைப்படுறால் தாயாக இருந்தாலும் தேப்பனாக இருந்தாலும் சரி, கடைசி வரையும் கல்யாணம் கட்டாமல் இந்த பிள்ளைகளை வளர்த்து விடுறதே இவர்கள் சிறந்த குடும்ப வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் இவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாரான ஆட்கள் இல்லை என்றது திட்ட தெளிவாக தெரியுது. ஸோ இதால் இந்த பிள்ளைகளுக்கு மனநோய், அதாவது மன அழுத்தம், தனிமை, ஒரு விரக்தி, அதுவால் கண்ட சிகரெட் பத்துறது, குடிக்கிறது, அது இதுன்னு எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே வரும். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், பக்கம் டைவர்ஸ் எடுக்காமல் குடும்பம் உண்டாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போயிடும், அதை வச்சு சிகரெட் பத்தில் நிச்சயமாக அதை கட்டுறது எங்கேயும் கெட்டுப்போம், அதில் மாற்றுக்கிறது இல்லை, படிக்கிறது எங்கேயும் படிக்கும். அப்படி கொடுத்த நிலையில் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேற்று முன்னாத்து ஒரு விடயத்தை கேள்விப்பட்டேன். அதாவது ஜெர்மனில் ஒரு ஆள் செத்துட்டுன்னா கேள்விப்பட்டேன். அந்த அவரை எனக்கு தெரியும், ஆனால் செத்துட்டா கேள்விப்பட்டேன். ஆனால் பேருந்து கேள்விப்பட்டேன் அவர் ரயில்வே ஸ்டேஷனில் தூக்குப்பட்டு, ஜெர்மன் ரயில்வே ஸ்டேஷனில் தூக்குப்பட்டு அளவுக்கு வந்திருக்கு. அங்கே அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கும் தெரியல, உண்மை கதையை பொய்க்கோ எனக்கும் தெரியாது. அவர் ஒரு ஃப்ரெண்ட் தான் எனக்கு சொன்னார் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கருத்தில் எழுதுங்க. அது இதெல்லாம் காரணம் என்னென்னா தனிமை, மன விருத்தி, அதாவது என்ன செய்கிற அடுத்த கட்டமே. அதாவது உலகம் எங்கேயோ போகுது, ஆனால் அதை நோக்கி போகிறதுக்கு எங்கள் ஆட்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படி எதை நோக்கி போகிறேன் என்று பார்த்தா ஒன்றில் அந்த பிரிவு இல்லாட்டி சண்டை அதை நோக்கி தான் போகிறது. அதாவது நல்ல மாதிரியான விடயங்களை நோக்கி போகிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ மக்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நிச்சயமாக பதியுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட குடும்பத்தில் என்ன பாதிப்பு நடந்திருக்கு? உங்களோட பிள்ளைகள் எப்படி இருக்கார்கள்? பிள்ளைகளோட மனநோய் எப்படி இருக்குது? ஸோ இந்த பிள்ளைகள் ஏன் பேருந்தவர்கள் பெற்றார்கள், பெற்று போட்டு டைவர்ஸ் எடுத்தார்கள். அப்போ சரி, டைவர்ஸ் எடுத்தாலும் பேந்தேன் ஒரு கல்யாணம் கட்டுறார்கள், பேந்தேன் கல்யாணம் கட்டி போட்டு இன்னொரு பிள்ளையை பெறுறார்கள். இவர்கள் அந்த மனைவியோட இத்தனை நாளைக்கு இருக்க போகிறார்கள். அப்படி பல கேள்விகளை உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் மனம் விட்டு எழுதலாம். மனம் விட்டு எழுதினா அதுக்கேற்ற மாதிரி பதில் எனக்கு கிடைச்சினா நானும் உங்களுக்கு எழுதணும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் எழுதுங்க. அடுத்த உண்மையாக சொல்லப்போனால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை சொல்லணும் அப்படின்னா, உண்மையான பெற்றோர் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் டைவர்ஸ் இல்லைன்னு, ஆனால் 2 பேரும் கல்யாணம் கட்டாமல் உங்களையே வச்சு பார்த்து கொண்டிருப்பார்கள் பாருங்கள். அவர்களை வீதியில் விட்டுறாங்க, கடைசி நேரங்களில் ரோட்டில் விட்டுறாங்க. அதாவது அவர்கள் 2 பேரும் உங்களுக்கு தேவைதான். அவர்கள பிரச்சனை வேறு, அம்மா அப்பா அடிபட்டு பிரிஞ்சது பிரச்சனை வேறு. ஆனால் 2 பேரும் கல்யாணம் கட்டாமல் உங்களுக்காக காத்துக்கொண்டு உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நல்ல உள்ள கொண்ட அந்த அம்மா அப்பாவை
விட்டுறாங்க. விட்டீங்கன்னா அது நீங்கள் செய்கிற பெரிய ஒரு தவறு. அது பேர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கலாம் அதை உணர துவங்குங்கன்றதை மறந்துடாங்க. முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைவர்ஸ் என்ற ஒரு விடயத்தை உண்மை சொல்லணும் ஊக்குவிக்கிற எண்ணத்தோட அதை இல்லாமல் ஆக்குற எண்ணத்தோட இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது.